ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தமிழகத்தில் புதிய அரசியல் அமைப்பு இப்போ சூப்பராக நடந்துட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாஸ்மாக் கடைகளில் நிறைய அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஸோ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுக்கேற்ப 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது. இந்த ஒரு நிலையில் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட விவகாரம் ஒவ்வொரு நாளுமே வெடித்துக்கிட்டே இருக்குது. டாஸ்மார்க்கில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய திட்டவட்டங்கள் கொண்டு வரப்படுது. இது எதனால் இந்த மாதிரி கொண்டு வரப்படுதுன்னா, இனிமேல் மேக்சிமம் யாரும் குடிக்கக்கூடாது, குடித்து எந்த ஒரு கஷ்டமும் பெண்கள் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மெயின் திட்டமானது கொண்டு வரப்படுவதாக தமிழக அரசிலிருந்து தகவல்கள் வெளியாகிருக்கு. இப்போ அடுத்ததாக டாஸ்மார்க்கில் வரப்போகக்கூடிய முக்கியமான மாற்றங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விஜய் அவர்கள் எடுத்த இந்த அதிரடி முடிவு கரெக்டாக இருக்குமா இல்லையா என்பதை நீங்கள் இந்த தகவல்களை தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, டாஸ்மார்க்கில் வரப்போகக்கூடிய அடுத்தடுத்த மாற்றங்கள் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தாவேகா ஆட்சி அமைத்து 3 வாரங்கள் முழுசாக ஆகிவிட்டது. தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல 717 டாஸ்மாக் கடைகள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதை அடுத்து அந்த கடைகள் மூடப்பட்டு ஒவ்வொரு இடங்கள்லையுமே தீவிரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாஸ்மார்க்குக்கு எதிராக செயல்பாடு நடத்தப்பட்டது. இந்த ஒரு நிலையில் மதுவிலக்குத்துறை அமைச்சராக விக்னேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனால் டாஸ்மார்க்கில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருகிறது. டாஸ்மார்க்கில் விரைவில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என அமைச்சர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரவு 10 மணிக்கு மேல் மது விற்றால் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று விக்னேஷ் கூறியிருக்கிறார். அதோடு 11 to 11 மணமகிழ் மன்றம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் உள்ளிட்ட பல விஷயங்களில் தாவேக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்து அவர் மேலும் பேசியிருக்கிறார். அதுதான் தற்போது டாஸ்மார்க்குக்கு அடுத்த ஒரு மாற்றமாக இருக்க போது என்பது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக்சுவலி கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் அவர் இதை பற்றி கூறியிருக்கிறார். அப்போது என்ன கூறியிருக்கிறாருன்னா, சாதி மதம் வேறுபாடு இன்றி அனைவரும் பணி செய்வோம், மக்களுக்கு உண்மையாக இருப்போம், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுபவங்க வாழ்வே தகுதி இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை வழங்க நடவடிக்கை எடுப்போம். சூலூர் சிறுமி விவகாரத்தில் முதல்வர் வருத்தப்பட்டதோடு அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து இனிமேல் இந்த தப்பை யாரும் செய்யாமல் இருக்க அதிரடியாக ஒரு விஷயத்தை செய்ய இருக்கிறார். இந்த மாதிரிலாம் செய்தியாளர்கள்கிட்ட நிறைய ஆவேசமாக பேசியிருக்கிறார். தொடர்ந்து டாஸ்மாக் விவகாரங்கள் குறித்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறார். அதாவது, பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் செய்ய மாட்டோம், பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை தொடர்ந்து எடுப்போம், டாஸ்மார்க்கில் ஊழல் அதிகமாக இருக்குது, டாஸ்மாக் வருமானம் தனிமனிதர்களுடைய வங்கி கணக்கிற்கு செல்கிறது, அது அரசுக்கு செல்வதில்லை. ஸோ டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது தவறு, டாஸ்மாக் தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய கணக்கு உண்மைதான். அதனால் இந்த 10 ரூபாய் வாங்குவது சீக்கிரமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடுக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். விரைவில் டாஸ்மாக் துறையில் அதிரடி மாற்றம் இருக்கும். எம்ஆர்பிக்கு மேல் 1 ரூபாய் வாங்கக்கூடாது என்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக இருக்கிறார். பாட்டிலுக்கு ஸ்டிக்கர் முறை கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் இருக்குது. ஸ்டிக்கர் பிரச்சனையவே சீக்கிரம் சரி பண்ணப்படும். இதில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வது சீக்கிரமே நடக்கும். அதோடு 10 மணிக்கு மேலே எந்த டாஸ்மாக் மதுபான கடையும் இயங்கக்கூடாது. மீறினால் உடனே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆவேசமாக கூறியிருக்கிறார். அதோடு டாஸ்மாக் கடைகளை மூடுவது தீர்வை கொடுக்காது. ஏன்னா டாஸ்மாக் கடை ஒரு பக்கம் மூடினாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கள்ளச்சாராயம் மாற்று போதைப் பொருட்கள் கொண்டு வர அனுமதிக்க வருவது இருக்கோ, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இருக்கிறது தான் மெயின் நோக்கமே. டாஸ்மாக் நிறுவனம் சீர் செய்யப்படும். இந்த மாதிரி விஷயங்களும் அறவே தவிர்க்கப்படும். கல்வி நிறுவனங்கள், கோவில்கள், பேருந்து நிலைய சமயத்தில் இருக்கக்கூடிய 717 கடைகளை மூட வேண்டிய நடவடிக்கைகளை இன்னும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டுருக்கு. கடந்த திமுக ஆட்சியில் 11 to 11 மணமகிழ் மன்றத்திற்கு அதிகம் அனுமதி கொடுத்துள்ளார்கள்.
அதாவது எப்படி அனுமதி வாங்கினார்கள் என்பதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது மணமகிழ் மன்றத்தின் மூலம் அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தை தனிநபர்கள் வங்கி குவித்து வருகிறார்கள். இனி அதை நடக்க விட மாட்டோம். டாஸ்மாக் நிர்வாகத்தில் முதல்ல முறைப்படுத்த வேண்டுவதே இந்த ஒரு இதை அமுலில் இருக்கிறத கலைக்கிறது தான். டாஸ்மாக் பழைய மாதிரி இனி இருக்காது. மணமகிழ் மன்றம் அனைத்திற்கும் விரைவில் நோட்டீஸ் அனுப்பப்படும். இனிமேல் டாஸ்மார்க்கில் நிறைய கண்டிஷன் விதிக்கப்பட்டு இப்படி தான் இருக்க போகுது என்று அமைச்சர் மேலும் ஆவேசமாக பேசியிருக்கிறார். அதோடு டாஸ்மாக் கடைகளை மூடினால் தீர்வு கிடையாது. அதை நெறிமுறைப்படுத்த வேண்டுவது மக்களாகிய நம்மளுடைய கடமையோ. மதுவை ஒழிப்போம் என்ற பொய்யான அறிவிப்பு கொடுப்பதில் தீர்வு கிடைக்காது. கடைகள் அகற்ற இடங்களை கண்காணித்து வந்து கொண்டே தான் இருக்கிறோம். மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் 2290 ஊழியர்கள் சம்பள பிடித்தம் இல்லாமல் கொடுக்கப்படும். 10 மணிக்கு மேல் மது விற்பனை செய்பவர்கள் உடனடியாக அந்த இடத்துல சஸ்பெண்ட் செய்யப்படும். அவர்களுக்கு பதிலாக மூடப்பட்ட டாஸ்மார்க்கின் ஊழியர்கள் பணி நிமிர்த்தப்படுவார்கள். கல் இறக்குவது குறித்து முதல்வர் முடிவு செய்வார். எதிர்க்கட்சிகள் தங்களுடைய இருப்பை காண்பித்து கொள்வதற்காக விமர்சனங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்களாகிய உங்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரியும். கிணத்துக்கடாவு சட்டமன்ற அலுவலகத்தில் தாவேகா வண்ணத்தில் பெயிண்ட் அடிக்கிறது இதுவரைக்கும் பண்ணலை. யார் தவறு செய்தாலும் தவறு தான். தவறு இருந்தால் மாற்றிக்கொள்ளப்படும் என்பது எங்களுடைய கூற்று. மீறி தவறு நடந்தால் எங்களையே சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட அவர் முடிவு எடுத்துருவார். அதனால் தாவேகால தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி தவறாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாற்றிக்கொள்வதை விட அந்த தவறு செய்த உடனடியாக அவங்கள தூக்கப்படும். இந்த மாதிரி அமைச்சர் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கிறார். அவர் பேசிய இந்த விஷயங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வரவேற்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன்னா தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து மக்களுக்கு பண்ணிட்டு வராருங்கிறது அவருடைய தேர்ந்தெடுப்பதன் மூலியமாகவே தெரிய வருது. ஸோ அவர் வழியில் இருக்கக்கூடிய இவர் இந்த விஷயம் சொன்னது மக்களிடையே குறிப்பாக பெண்களிடையே வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தாவே நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டில் வரவே வராது. டாஸ்மாக் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனையால் ஒவ்வொரு விஷயமும் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்துக்கிட்டே வருது. இந்த பிரச்சனையை மெயினாக நம்ம இனி வராமல் தடுத்துட்டாவே மேக்சிமம் பெரிய பிரச்சனை வருவது தடுக்கப்படும். அதனால் டாஸ்மார்க்கில் வரப்போகக்கூடிய இந்த மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு சிஎம் விஜய் எடுத்த இந்த அதிரடி முடிவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும், இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.